சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீதி சாஸ்திரத்துல இருந்து ஒரு அழகான நீதி ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு விதமான ஒரு எமோஷன் வருது. ஒரு ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா அந்த எமோஷனை எப்படி சொல்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு அப்பா மகன் அவ நடுவில் இருக்கக்கூடிய ஒரு உறவு மாதிரியும் இருக்கும், இல்ல ஒரு கணவன் மனைவி அவளுடைய உறவு மாதிரியும் இருக்கும். அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய எமோஷன் பார்த்தீங்கன்னா எல்லா உறவுகளும் கலந்த ஒரு எமோஷனா தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு எமோஷன். அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை தான் பார்க்க போறோம். என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கூடாது அப்படின்றத பத்தி தான் இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு சொல்ல போறது. சகிருத் துஷ்டம் ச யோ மித்ரம் புனசந்தாதுமிச்சதி சம்ருத்யுமுபகச்சேத்து தக்தம் விஷமிவௌஷதம். சகிருத் துஷ்டம் ச மித்ரம் ச, ஒரு தவறான நண்பன். புனசந்தாதுமிச்சதி, பொதுவா ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம சாதாரணமா ஒரு வச்சனம் சொல்லுவோம் இல்லையா, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு புத்தகத்தை அதோட கவர்னால நம்ம மதிப்பிடக்கூடாது. அப்படிதான் ஃப்ரெண்ட்ஷிப்பும். நம்ம யாரையும் பார்த்து இவா நல்லவா கெட்டவான்னு நம்மளுக்கு தெரியாது. பழகுனாதான் இவா நல்லவா கெட்டவான்றது நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண ஃப்ரெண்டு நம்மளை நோக்கி திரும்பி வரா, திரும்பி நான் உன்னோட ஃப்ரெண்டா இருக்கிறேன், நான் இனிமேட்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு வரா அப்படின்னா அவளை நம்ம சேர்த்துக்க ஆசைப்பட்டோம்னா சமிருத்யும் உபகச்சேத்து, அவங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில, நம்மளுடைய உயிருக்கே பயத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு நம்மளை கொண்டு போய் விட்டுடுமா. எப்படி அதுக்கு உபமானம் சொல்றான்னா, தக்தம் விஷமி வௌஷதம். ஒரு பாட்டில் நிறைய மருந்து இருக்கு, அதுல ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் அந்த பாட்டில் ஃபுல்லா இருக்கக்கூடிய மருந்து விஷமாதான் மாறுமே தவிர மருந்தா மாறாது. அப்படிதான் இருக்கும் ஒரு உடைஞ்சு போன நட்பு திருப்பி ஒட்ட வச்சா. இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, நம்ம சின்ன வயசுலனா நம்ம நிறைய கதை கேட்டிருப்போம். பாட்டியெல்லாம் நம்மளுக்கு சொல்லுவா, கதை கேட்டிருப்போம். ஒரு குரங்கும் முதலையும் வச்சு ஒரு கதை சொல்லுவா. ஒரு காட்டுல ஒரு குரங்கு நதி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல பகுகாலமா அங்க வசிச்சுட்டே வந்தது. அங்க மரத்துல இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு அது ரொம்ப சுகமா இருந்தது. ஒரு நாள் அப்படியே அந்த வழியா ஒரு முதலை அந்த குரங்க பாக்குறது, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் பழம் கூட அப்படின்னு கேட்கறது. இந்த குரங்கும் என்ன பண்றதுன்னா, மரத்துல இருந்து பழத்தை பறிச்சு முதலைக்கு அப்படி தூக்கி போடுறது. அந்த முதலையும் அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்றது. அப்படியே அவ ரெண்டு பேரும் ரொம்ப அப்படி திக் ஃப்ரெண்ட்ஸா ஆயிடுறா. ஒரு நாள் என்ன பண்றான்னா, இந்த முதலை அதே மாதிரி கார்த்தால வரான், குரங்கு மரத்து மேல இருக்கு, அந்த பழத்தை பறிச்சு கொடுக்கறது, அவன் சாப்பிடுறான். அந்த முதலை கேட்கறது, இந்த மாதிரி என்னோட மனைவி அந்த கரையில இருக்கா, அவளுக்கும் கொஞ்சம் பழம் பறிச்சுதான் நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த குரங்கும் அதை கேட்டுட்டு அந்த பழங்கள்லாம் பறிச்சு கீழே கொடுக்கறது. உடனே அதை வாயில அப்படியே பிடிச்சிட்டு இந்த முதலையானது இக்கரையில இருந்து அக்கறைக்கு போய் தன்னோட மனைவிக்கு கொடுக்கறது. அந்த மனைவியும் அந்த பழத்தை சாப்பிட்றா, ரொம்ப ருசியா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுறா. இப்படி போயிட்டே இருக்கு அவளுடைய நாட்கள். ஒரு நாள் இந்த மனைவி முதலைக்கு ஒரு யோசனை, இந்த குரங்கு கொடுக்கக்கூடிய இந்த பழமே இவ்வளவு டேஸ்டா இருக்கே, அப்ப இதை சாப்பிட்டு ஜீவனம் பண்ணக்கூடிய அந்த குரங்கோடைய இதயம் எவ்வளவு டேஸ்டா இருக்கும், அந்த குரங்கோடைய மாமிசம் எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. யோசிச்சுட்டு இந்த முதலை கிட்ட சொல்றா, இந்த மாதிரி அவனை நீ எப்படியாவது பேசி மடக்கி இங்க கூட்டின்னு வா, நான் அவனை சாப்பிடணும், இந்த பழமே இவ்வளவு டேஸ்டா இருக்கு, அவனோட இதயம் எவ்வளவு டேஸ்டா இருக்கும், எனக்கு அவனோட இதயம் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த முதலை இந்த மனைவி முதல்ல இன்னொரு முதலை கிட்ட சொல்றது. உடனே இந்த முதல்ல இல்ல அவன் என்னோட ஃப்ரெண்டுக்கு போய் துரோகம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மனைவி முதல்ல சண்டை போடுறது. இல்ல நீ எனக்காக பண்ணிதான் ஆகணும்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை மனசுக்குள்ளேயே தீட்டின்னு இந்த முதல்ல அப்படியே வர்றது. இந்த பக்கம் அப்படியே பார்க்கவே ரொம்ப சோகமா இருக்கு, வர்றது ஒதுங்கிறது. என்ன பழம் வேணுமா அப்படின்னு இந்த குரங்கு கேட்கறது. இல்ல வேண்டாம், இன்னைக்கு என்னோட வீட்டுல விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கா அப்படின்னு முதல்ல சொல்றது. ஓ அப்படியா, விருந்துனா சூப்பரா இருக்குமே அப்படின்னு இந்த குரங்கு கேட்கறது. ஆமாமா சூப்பரா இருக்கும், நீ என்னோட வா, விருந்துல கலந்துக்கோ, சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த குரங்குக்கு ஆசை அப்படியே மேலாப்புல ஆசை மூட்டுறது. குரங்குக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு, நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நம்பி
கீழே இறங்கி வருது. ஆனா ஒரு யோசனை, நான் எப்படி நதிக்கு அந்த பக்கம் வர்றது, எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதே அப்படின்னு குரங்கு சொல்ல, முதல்ல சொல்றதா, நீ என் முதுகு பின்னாடி உட்காந்துக்கோ, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றது. சரி, நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குரங்கும் அந்த முதலையோட முதுகுல ஏறி உட்கார்றது. அப்படி நதியை கடந்து கொஞ்சம் நடுவுல வந்தாச்சு. உடனே இந்த முதலை வந்து வாயை திறந்து சொல்றது இந்த மாதிரி என் மனைவிக்கு உன்னோட இதயத்தை சாப்பிடணும்னு ஆசை, அதுக்கு தான் நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றது. உடனே குரங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருது, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே குரங்கு என்ன சொல்றதுன்னா, முதல்ல நண்பா, நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் என்னோட இதயத்தை அந்த மரத்து மேல காய போட்டுட்டு வந்துட்டேன், நீ சொல்லியிருந்தா உன் மனைவிக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தா நான் அதை எடுத்துன்னு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்றது. உடனே இதை தெரிஞ்சுட்டு அந்த முதல்ல வந்து முட்டாள்தனமா, சரி வா அப்ப கரைக்கு திரும்பி போவோம், நீ போய் உன் இதயத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றது. உடனே திருப்பி கரையோட அப்படியே முதல்ல வருது. குரங்கு உடனே இறங்கி டக்குன்னு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டு, முட்டாள், நான் வந்து உன்னை எவ்வளவு நம்பினேன், நீ என்னை இப்படி ஏமாத்திட்டியே அப்படின்ற மாதிரி முதலைய வந்து திட்டுறது. உடனே முதல்ல வந்து ஒண்ணுமே புரியல முதலைக்கு. நம்ம ஏமாந்து போயிட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டே என்ன பண்றதுன்னா அப்படி சமயோசிதமா யோசிக்கிறது. யோசிச்சுட்டு, இல்ல நான் உன்னை சும்மா பயமுறுத்தினேன், நீ எப்படி ரியாக்ட் பண்றன்னு பாக்குறதுக்காக உன்னை பயமுறுத்தினேன் அப்படின்னு சொல்லு. இல்ல நான் உன்னோட வரமாட்டேன், நீ என்னை ஏமாத்துற அப்படின்னு சொல்றது. உடனே சரி நீ பயத்துல இருக்க, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறது. திருப்பி அடுத்த நாள் வருது, எனக்கு இந்த மாதிரி பழம் கொடு அப்படின்றது. இல்ல நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு குரங்கு வந்து நிராகரிக்கிறது. இந்த முதல்ல வந்து கன்வின்ஸ் பண்றது குரங்கு, இல்ல நீ தப்பா நினைச்சுக்க, நான் சும்மா உன்னை பயமுறுத்தினேன், என்ன நம்பு அப்படின்னு இந்த முதல்ல வந்து சொல்றது. சரி அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி திருப்பி பழைய போல அந்த பழத்தை கொடுக்கறதும் இது சாப்பிட்றதும் தான் மனைவிக்கு எடுத்துன்னு போறதும் இப்படியே நடந்துட்டே இருந்தது. திருப்பி ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இந்த முதல்ல என்ன பண்றதுன்னா, அந்த குரங்கு கிட்ட சொல்றது, இன்னைக்கு என் மனைவி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, அங்க உன்ன மாதிரி இன்னும் நிறைய பேரு வந்திருக்கா, நீ அங்க வந்து கலந்துனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அங்க ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நிறைய விலங்குகள் அங்க வராங்க, நாங்களும் அங்க போறோம், நீயும் அங்க வா அப்படின்ற மாதிரி சொல்றது. அது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி அந்த முதல்ல வந்து சொல்றது. இருந்தாலும் கொஞ்சம் பயம் இந்த குரங்குக்கு. உடனே முதல்ல வந்து அந்த பயப்படுறதுக்கு உண்டான நேரம் கூட கொடுக்காம, நீ என்ன நம்ப மாட்டியா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ உனக்கு தெரியல அப்படி இப்படின்னு அப்படி என்னென்னவோ பேசுறது. உடனே குரங்கு தயக்கத்தின் பேர்ல முதலையோட கூட போயிடுறது. இந்த தடவை முதல்ல வந்து புத்திசாலித்தனமா எதுவுமே பேசல, நேரா இக்கரைக்கு இந்த அக்கறைக்கு போய் தண்ணிக்குள்ளேயே வச்சு அந்த குரங்க வந்து கொன்னுட்டு தன் மனைவிக்கு பரிசா எடுத்துன்னு போய் கொடுக்கறது. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியறதுன்னு பாருங்களேன். ஒரு தடவை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது உடஞ்சு போச்சுன்னா திருப்பி அது வந்து ஒட்ட வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே அவ வந்து நம்மளோட சேர்ந்தாலும் அந்த வன்மமானது அவளுக்குள்ள எப்பயுமே இருந்துட்டே தான் இருக்கும். அதனாலதான் இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா சொல்றது, ஒரு தடவை ஒருத்தர் நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியாச்சுன்னா திருப்பி அவளோட நம்ம சேர்றதுக்கு விருப்பப்படக்கூடாது. அப்படி விருப்பப்பட்டா நஷ்டம் நம்மளுக்கு தான், அவளுக்கு இல்லை. அதுதான் ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கா. சகிருத் துஷ்டம் ச யோ மித்ரம் புனசந்தாதுமிச்சதி சம்ருத்யுமுபகச்சேத்து தக்தம் விஷமிவௌஷதம். நமஸ்காரம். நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ.